அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம அனுமன் கதையோட தொடர்ச்சி தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 57. வானில் பறந்து வந்த அனுமனின் வருகை பரதனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே பெரிதும் உற்சாகம் அளித்தது. முதன்முறையாக அயோத்தி மக்களும் ராஜ்ய பிரதானிகளும் அப்பொழுதுதான் அனுமனையும் நேருக்கு நேர் பார்க்கின்றனர். 6 அடிக்கு மேலான ஆஜானு பாகுவான உடல், உருண்டு திரண்ட சிவந்த தாடை, ஆண்மைக்கு எழுமிய புஜங்கள், கையில் உள்ள கதாயுதம், இடையில் பட்டாலான கச்சம், அதை மல்யுத்த வீரர்கள் போல் அழகாக உடுத்தியிருந்த பாங்கு என்று அனுமனை பார்த்தவர்களால் வைத்த விழிகளை எடுக்க முடியவில்லை. அதிலும் அனுமனின் ஒளி மிகுந்த கண்கள் அவனது ஒட்டுமொத்த தேஜஸுக்கும் இலக்கணம் சொல்லிற்று. நெருங்கிய அனுமனும் எரியும் அந்த அக்னி குண்ட ஜுவாலையின் முன் சோகமாய் நின்ற பரதனை பார்த்து கண்கள் பணிக்க கைகளை கூப்பி வணங்கினான். வணங்கியபடியே, என் பிரபுவான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அருமை இளவல் தாங்கள் தானே என்றும் கேட்டான். ஆம், அடியேன் பரதன். என் அண்ணனை நீ அறிவாயா? அவர் எங்கிருக்கிறார்? நலமாக இருக்கிறாரா? நீ யார்? பறவை போல் பறந்து வர முடிந்த உன்னை பார்த்தால் வானரன் போலவும் இருக்கிறது. உன் பார்வையும் கனிவும் தேவமாய் மனதுக்கு இதமளிக்கிறது. யார் நீ? பரதனிடம் ஒரே சமயத்தில் இத்தனை கேள்விகள். அனுமனும் பூரிப்போடு பதில் கூறத் தொடங்கினான். இளவலே, இதென்ன அக்னி மேடை? நான் வர தாமதமாகியிருந்தால் தாங்கள் தீக்குளித்திருப்பீரோ? ஆம், அதில் என்ன சந்தேகம்? என் அண்ணனுக்கு நான் அளித்த வாக்குப்படி வனவாச காலம் முடிந்து நாளை விடிந்தால் அண்ணனின் ஆட்சிக்குட்பட்ட பொழுது விடிய போகிறது. அண்ணனோ எனக்கு அளித்த வாக்குப்படி வரவில்லை. அவருக்கு என்னாயிற்றோ ஏதாயிற்றோ என்கிற பதைப்பு ஒரு புறம். அதே சமயம் என் அண்ணன் ஒரு மாவீரர். அவருக்கு எதுவும் ஆகிவிடாது என்று என் உள்ளுணர்வு சொன்னாலும் வனவாசமே மேல் என்று இந்த ராஜ்யபாரத்தை அவர் சுமக்க மறுத்துவிட்டார் என்கிற அச்ச உணர்வும் கேள்விகளும் மறுபுறம். அண்ணனுக்காக அவர் பாதுகைகளை வைத்துக்கொண்டு அவர் அரசாள்வதாகவே கருதி கொண்டு நான் இந்த 14 வருட காலங்களை கடந்துவிட்டேன். இதற்கு மேல் ஒரே ஒரு நாள் நான் ஆட்சியில் இருந்தாலும் நான் பாவியாகி விட மாட்டேனா? அண்ணன் வரவில்லை என்றதும் தம்பியே தன்னை சக்கரவர்த்தியாக ஆக்கி கொண்டு விட்டான் என்று என்னை யாராவது தவறாக பேசிவிட்டால் அது எனக்கு மட்டுமா இழுக்கு? இந்த ரவி குலத்துக்கு அளவா கீழ்மை? பரதனிடமிருந்து அவன் உள்ள கருத்துக்கள் அனுமனின் முன் அணிவகுத்து நின்றன. அதை கேட்ட அனுமன் சிரித்து போனான். இளவலே, ஆங்கோர் இளவல் லட்சுமணமூர்த்தி தன் பிரபுவின் நிழலுக்கு கூட எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று உற்ற காவலாக உள்ளார். இங்கே நீங்கள் அவரையும் மிஞ்சி வண்ணம் அண்ணலின் பாதரட்சிகளையே அண்ணலாக கருதி ஆட்சி செய்து வந்ததோடு ஒரு நாள் கூடுதலாக கூட நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அவர் சார்பாய் இருந்துவிட விரும்பவில்லை. உங்கள் சகோதர பாசத்தை விட நீதி நேர்மை மிக்க உங்கள் எண்ணம் என்னை பூரிக்க வைக்கிறது. ரவிக்குலத்தில் உதித்தவர்கள் தங்களுக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்பவர்கள் என்பதும் புரிகிறது. ஆஹா, என்ன ஒரு சீர்மை, என்ன ஒரு கேண்மை! நான் என் பிரபுவின் தொண்டனாகியதை எண்ணி பூரிக்கிறேன். பிரபு பிரபு என்று அவரை துதித்து நீ உருகுவது கண்டு மகிழ்ச்சி. அவர் பற்றி எதுவும் கூறவில்லையே நீ? பரதன் கேட்டிட அனுமனும் நடந்த அவ்வளவையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தான். அவன் அவ்வாறு கூறிடும் பொழுது வசிஷ்டரிலிருந்து ராஜ்ய பிரதானிகள் அவ்வளோ பேரும் உடனிருந்த சத்ருகனும் உடனிருந்து கண்ணீர் வடித்தான். இவன் என் சகோதரன், என் அண்ணனுக்கு மிகுந்த செல்லம். இவன் நான் தீப்பாய்ந்திருந்தால் இவனே உனக்கு பதில் சொல்லியபடி இருந்திருப்பான். வேண்டாம், அவ்வாறு கூறாதீர்கள். இஷவாகு எனப்படும் ரவிகுலத்துக்கு எக்காலத்திலும் சிறு தீங்கும் நேராது. பாலராமனாய் விளங்கி சீதாராமனாய் மாறி பின் வனராமனாகி இன்று லங்காபுரி காவலனான ராவணேஸ்வரனையே வெற்றி கண்டு ஜெயராமனாய் நம் பிரபு விளங்குகிறார். அவர் நாளையே சேதுக்கரை வந்து அங்கே சிவபூஜை புரிந்து பின் கடல் நீராடி யுத்தத்தால் நேரிட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கிய நிலையில் இங்கே வரப்போவது உறுதி. இந்த அயோத்தி ஒரு ராமராஜ்யம் காணப்போவதும் சத்தியம். அவ்வேளையில் நம் பிரபு சீதாராமனாகி ராஜாராமனாய் இந்த அயோத்தியை தர்மங்களின் பிறப்பிடமாய் ஆக்கி ஒரு நல்லாட்சி தரப்போவதும் சத்தியம் என்றான் அனுமன். பின் அனுமனுக்கான உபசரணைகளை பரதன் செய்வித்தான். பால் பழம் தந்து செடியர் மயிர்பிலியால் அவன் களைப்பை நீக்க முடிய அனுமன் அதை கண்டு கூசி போனான். உபசரணைக்கு நன்றி. நான் பிரபுவுக்கு துணையாக இருக்க வேண்டும். எனக்கு மிகவே பணிகள் உள்ளன. நான் புறப்பட்டு சென்று அண்ணலோடு திரும்பிட உத்தரவிட வேண்டும் என்றான். அதன் பின் பரதன் சத்ருகன் என்று எவராலும் அனுமனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பொழுது புலந்து புள்ளினங்களின் அழகு பிளந்த சப்தத்தோடு
உதயமானது அன்றைய பொழுது. சீதையும் ராமனும் உற்சாகமாக கண் விழித்ததோடு ஆதித்தனாகிய சூரியனை கண்டு மெய்யுருக வணங்கவும் செய்தனர். ராமனின் செயல் கண்ட அந்த சூரியனோ, ஐயனே, மானுட பிறப்பின் லட்சணங்களை இப்படியா 100க்கு 100 பின்பற்றி என்னை வேக்க வைப்பீர்கள்? பரந்தாமா, நான் உங்கள் சிருஷ்டி, என்னை வணங்கியது போதும் என்பது போல் மேகத்துக்குள் சென்று வேகமாக ஒளிந்து கொண்டான். அவர்கள் அவ்வளோ பேரும் சேது கரையில் இருந்தனர். அலைப்பாயும் சமுத்திர கரையில் தன் பொருட்டு வானரங்கள் கட்டிய பாலத்தை ராமன் சீதைக்கு காட்டியவனாய், சீதா, இந்த அரிய பணிக்கு ஒரு அணில் குஞ்சு கூட உதவி செய்தது. உன் மீட்சியை அது அறிந்தால் மிகவே மகிழ்ச்சி கொள்ளும் என்றான். சீதை அதை கேட்டு சிரித்தாள். இந்த பாலம் பல விஷயங்களுக்கு சாட்சி. முயன்றால் முடியாதில்லை என்பதில் தொடங்கி, தர்ம காரியம் என்றால் கடலும் தடையாகாது, அதிலும் வழி பிறக்கும் என்பது வரை இந்த சேது பாலம் உலகிற்கு செய்தி சொல்லும். அது மட்டுமல்ல, இதன் பின்னே வானர வீரர்களின் பெரும் உழைப்பும் உள்ளது. பொதுவில் வானரங்கள் மன ஒருமை இல்லாதவை, மரத்துக்கு மரம் தாவுபவை, தன் உழைப்பை சீராக உபயோகிக்க தெரியாதவை. அப்படிப்பட்ட வானரங்கள் தங்கள் உழைப்பை நல்ல வகையில் உபயோகிக்க முடிந்தால் அது எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் சாதாரணமாகிவிடும் என்பதையும் இந்த பாலம் வரும் நாளில் உலகிற்கு சொல்லும். பெண்ணாசை என்னாகும் என்பதற்கும் இந்த பாலம் சான்று. இது ஒரு அறத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். இந்த பாலத்து கற்கள் மேல் என் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அது என்மேல் வானரங்கள் கொண்ட அன்புக்கு சாட்சி என்றான் ராமன். அருகில் இருந்த ஜாம்பவானோ, அம்மா, பிரபு இன்னொரு கருத்தையும் கூற தவறிவிட்டார் என்றார். ராமனுக்கே அது ஆச்சரியம் தந்தது. ஜாம்பவானே, நான் எதை கூற தவறினேன் என்று கேட்டான் ராமன். பிரபு, தங்கள் பெயர் பொறித்த கல்லும் எப்படி கடலில் மூழ்காது மிதந்ததோ அதுபோல தங்கள் பெயரை பற்றி கொண்ட எவரும் வாழ்வினும் சமுத்திரத்தில் மூழ்கிட மாட்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தங்கள் பெயரே உயிர்களை கடைத்தேற்றும் மந்திரம். அதை சொல்ல தவறிவிட்டீர்களே, புரிகிறது. உங்கள் வாயால் உங்கள் பெருமையை எப்படி உங்களாலேயே கூறிக்கொள்ள முடியும் என்று கூறவும் சீதை அதை கேட்டு சிரித்தாள். அனுமனும் வந்து சேர்ந்தான். வரும்பொழுதே ஜெய் ஸ்ரீராம், ஜெய்ராம் சீதாராம் என்கிற நிலைப்பாட்டு கேட்ட கோஷங்கள். அனுமனின் குரலில் தென்பட்ட உற்சாகமே அவன் பரதனை சந்திக்க சென்று வந்ததில் நேரிட்ட சகலமும் சுபமாய் முடிந்ததை ராமனுக்கு உணர்த்திவிட்டது. இருப்பினும் பரதன் தீப்பாய இருந்ததையும் தான் சரியான நேரத்திற்கு சென்று தடுத்து விட்டதையும் கூறவும் ராமனின் கண்கள் கலங்கிவிட்டன. லட்சுமணனும், அனுமந்தா, எங்கள் இஷவாகு குலமே உனக்கு கடமைப்பட்டுள்ளது. அரிய செயலை செய்து என் அருமை தம்பி பரதனை காப்பாற்றி விட்டாய். நான் இங்கே அண்ணனுக்கு தான் துணையாக இருந்தேன். அவனோ எங்கள் நாட்டு மக்கள் அவ்வளோ பேருக்குமே அண்ணனின் சார்பில் துணையாக இருந்து அரிய பணியாற்றிவிட்டான் என்றான். உண்மைத்தான் இளவலே, பிரபுவின் நாமம் இங்கே கல்லை மிதக்க வைத்தது. பிரபுவின் பாத ரட்சிகளோ அங்கே ஒரு நாட்டையே காத்து ரட்சித்து வருகிறது. நாமத்துக்கும் ரட்சிக்கும் உரியவர் அருகிலேயே நாம் இருக்கிறோம் என்பது எத்தனை பெரிய பேரு என்றவுடனேயே லட்சுமணன் அனுமனை ஆற தழுவிக்கொண்டான். இடையிட்ட சுக்ரீவன் முதலான வீரர்கள், பிரபோ, இந்த சேதுக்கரையில் தாங்கள் இன்று செய்ய போவது யாதோ என்று வினவினர். சுக்ரீவா, அறத்தின் பொருட்டு நாம் ஒரு யுத்தம் மேற்கொண்டோம், வெற்றியும் பெற்றோம். ஆயினும் நம்மால் பல உயிர்கள் இந்த உலகிலிருந்து விடை பெற்றன. அவற்றின் முக்திக்காகவும் வாழ்வென்பதை ஒரு போராகி உயிர்விடப் போகும் ஏனைய உயிர்களுக்காகவும் பரிகாரம் செய்ய வேண்டியது என் கடமை. அதன் பொருட்டு அழித்து காக்கும் கடப்பாடுடைய ருத்ரமூர்த்தியை நான் பூஜித்து இந்த கடலில் நீராடி அனைவருக்குமாய் அறிக்கையிட்டு தோஷ நிவர்த்தியையும் பாவ நிவர்த்தியை வேண்டிட உள்ளேன் என்ற ராமன் அடுத்த அனுமனை பார்த்து, அனுமந்தா, இங்கே மீண்டும் ஒரு பணியை நான் உனக்கு அளிக்க விரும்புகிறேன், செய்வாயா என்று கேட்க, பிரபோ, நான் உங்கள் ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட துடிப்பவன். என்னிடம் எதற்கு இந்த அந்நிய தன்மை? அருள் கூர்ந்து கட்டளையிடுங்கள் என்றான். கங்கை பாயும் காசியை அறிவாய் அல்லவா? தங்கள் பொருட்டு அறிந்து கொள்கிறேன் பிரபு. அந்த காசிக்கு சென்று கங்கை நீரும் காசி லிங்கமும் நீ கொண்டு வருவாயானால் நான் அதற்கான பூஜைகளை செய்திட ஏதுவாக இருக்கும். உத்தரவு பிரபு. அனுமன் அடுத்த நொடியே விண்ணேக தயாரானான். அனுமந்தா, காலம் தாழ்த்தாது நீ வருதல் அவசியம். உச்சி பொழுதுக்கு முன் பரிகாரங்களை செய்து விடுவதே சிறந்தது. அவ்வாறே ஆகட்டும் பிரபோ என்று விண்ணில் பறக்கத் தொடங்கிய அனுமனுக்கு தெரியாது அடுத்து ஒரு திருவிளையாடல் நடக்க இருப்பது. என்ன நண்பர்களே, கதை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் நாவல், வரலாற்று புதினங்கள், இந்த கதைகள்லாம் கேட்கணும்னா என்னுடைய அடுத்த சேனலான ஜெய் ஸ்டோரி பாக்ஸ்ல இருக்கு, அந்த கதையும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.